என்ன மகா, அந்த பையன் விஷயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதான் நீங்க அந்த பையனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா அம்மா இல்லாம அவன் படுற பாடு பாவம் தான். அவன் சின்ன வயசுலயே. ஆமா மச்சான், அது என்னமோ உண்மைதான். அதான் நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவா கொடுக்கணும். நான் பாண்டி பர்த்டேவுக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேத்தையும் ஒன்னா கூட்டிட்டு வரதா அவன் கிட்ட சொல்லியிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அந்த பையனோட அம்மா அப்பாக்கு பயங்கர ஈகோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இவனை பிரிஞ்சிருக்காங்க. இத சரி பண்றதுன்னா பேசாம அந்த பையனை கடத்தி. நீ அவ்வளவு தூரம் ஜர்க்கார பின்ன அவனை கடத்துறதுனா சாதாரணமான விஷயமா? அவனெல்லாம் தூக்க முடியாது, அவன் பயங்கர வெயிட். அவனை கடத்திட்டு போனோம்னா ஒரு குட்டி அணைய பிடிக்கணும், ரொம்ப செலவாகும். அப்புறம் செலவாகும் சொல்லிட்டு அங்க வந்து என்ன தூக்க சொல்லிட்டு இருந்தீங்க வச்சுங்க, அப்புறம் பஞ்சாயத்து பெரும் பாத்துங்க. சம்பந்தம் மகா, அவனோட அம்மா அப்பா 2 பேரும் புருஷ முண்டாடி தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு புள்ள இருக்கேங்கிற ஒரு அம்மா அப்பாவோட உணர்வு அவங்கள்ட்ட இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்த கொண்டாந்து வச்சுட்டோன்னு வச்சுக்க, அவங்க பையனை காணான்னு பதறி போயிருவாங்க. அப்பதான் அவங்க அம்மா அப்பாங்கிற உணர்வு அவங்கள்ட்ட இருந்து வெளியில வரும். எனக்கு என்னமோ இதை பண்ணி அவங்க 2 சேர்க்க முடியும் நம்பிக்கை இருக்கு. ஓகே தான், அவங்க அம்மா அப்பா ஒன்னா இருக்கிற நேரமா பார்த்து நான் சொல்றேன், நம்ம பண்ணிடலாம். சரி, என்ன சம்பந்தம்? வேற என்ன, நான் எல்லாம் எப்படி கிட்னாப் பண்ண முடியும்? வர்றேன். சரி மகா. சரிங்க தா, தேங்க்ஸ் தான், நான் வரேன். பைடா. ஹாப்பியா போயிடாங்க. அண்ணா வணக்கண்ணா. மாரி, என்ன இன்னைக்கு 4 மணி போய் பொண்ணு பார்க்க போறீங்களா? உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மாரி சொல்லுங்கண்ணா. உங்ககிட்ட ஓப்பனா பேசுறது எந்த தப்பும் இல்ல. நான் வர்றது சரியா இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. அப்படியா? அதை எனக்கு தான் பேசியிருந்தாங்க. அந்த நிச்சயதார்த்த அன்னைக்கு தான் எனக்கு நீ சொன்ன பத்தியா லவ் மேட்டர்னு அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதனால அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் மேல வருத்தத்துல இருக்காங்க. சரிண்ணா. அவங்க அப்பா பொறுத்தவரைக்கும் அவர் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் நல்லபடியா தான் நடந்துக்கிறார். அவர் தான் நீங்க வரீன்னு சொல்லியிருக்கேன். சரிண்ணா. நீங்க போய் பொண்ணை பாருங்க, என்ன விவரங்கிறத மட்டும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. மத்த அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? பாத்துக்கலாம். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்க தம்பி, இது உங்கள் அப்பாவோட இடம் தம்பி. நீங்கள் சொன்ன மாதிரியே கோகுலங்கிற ஒருத்தர் வந்து இந்த இடத்த மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த இடம் வந்து சந்தையில் விலைக்கு நிற்குது தம்பி. ம், சரிண்ணே, நீங்கள் கிளம்புங்க. சரி, வரேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லது. என்ன மாப்பிள்ள இது? ஆமாம் மாமா, நாம் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இது கடனூரில் இருக்கிற எங்கள் தோப்போட மூலப்பத்திர நகல். இதை விற்கிறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாம் தானோ, சொத்து மேலே கோர்ட்டில் கேஸ் இருந்தா அந்த கோகுல் குறுக்கு புத்தியால் ஏதாவது செய்வான்னு எதிர்பார்த்து தான் அவனோட விவரம், அப்பாவோட விவரம், சொத்து வார்த்தையும் எல்லா புரோக்கர்ட்டையும் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ இது நம்ம கைக்கு வந்திருக்கு. ஏங்க, சொத்து மேல கேஸ் இருக்கும்போது இது எப்படிங்க பண்ண முடியும்? அதான் எனக்கு புரியல. ஆனால் அங்கே ஏதோ நடக்குது. இந்த எப்படி அண்ணே? மலர், இப்ப நீ எங்க இருக்க? வீட்ல தானே. ஏண்ணே, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மலர், எல்லாமே நம்ம கையை விட்டு போயிரும் போல இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஆமா மலர், அந்த கோகுல் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்பா எல்லா சொத்தையும் கோகுல் பேர்ல எழுதிட்டார் போல. இப்ப அவன் சொத்தை விற்க கிளம்பிட்டான். கண்டனூர்ல நம்ம தோப்பு இருக்குல்ல, அந்த தோப்பை விற்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டாக்குமெண்ட் காப்பி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அண்ணே, இது நிச்சயமா அப்பா பார்வைக்கு வந்திருக்காது. அந்த கோகுல் தான் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான். நீ என்ன சொல்ற மலர்? ஆமாண்ணே, கோகுல் அவன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சொல்ல போனா அவன் விப்பான். அவன் என் மருமக தானே. அப்பா வீம்பா சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. சரி மலர், இப்ப நம்ம என்ன செய்யறது? அவன் நம்மள திட்டம் போட்டு அழிக்க நினைக்கிறான். அதனால்தான் ஒன்னா செய்யறான். அண்ணே, நான் உன்னை சொன்ன கேப்பியா? சொல்லு மலர். நீ உடனே அண்ணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அப்பா கிட்ட நேரடியா போய் கேளு. நாங்க எப்படி அங்க? அண்ணே, இப்ப மானம் ரோஷம் கௌரவம் பாக்குறதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. இப்ப நானும் அங்க போய் இருக்க முடியாது. நான் சொல்றத கவனமா கேளு. நீ அண்ணியை கூட்டிட்டு அங்க போ. இது என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லு. அப்பாவால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நிச்சயம் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது. நீ அவர் பக்கத்திலே இரு. மலர், இதெல்லாம் சரியா வருமா? அண்ணே, இது சரியா வருமோ இல்லையோ, இப்போதைக்கு இதுதான் நமக்கு வசதி. நீ அங்க இருந்தனா கோகுல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்.
எல்லாத்துக்கும் மேல சொத்து விஷயமாவும் நீ சொன்ன டாக்குமெண்ட் விஷயமாவும் அப்பா கிட்ட நேரடியா நீ கேளு. சரி மலர். அண்ணே, மனசுல எந்த தயக்கமும் வச்சுக்காத. ஒரு காலத்துல நீ அவனை நம்பிட்டு இருந்த மாதிரிதான் அப்பாவும் இப்ப அவனை நம்பிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவனை அடிச்சு துரத்துவாரு. ஆனா நம்ம இப்ப விலகி இருந்தா அது அந்த கோகுலுக்கு தான் வசதி. சரி மலர், இத்தனை வருஷம் உன் பேச்சை கேட்காம இருந்ததுக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இனிமே நீ சொல்றபடியே செய்யறேம்மா. சரிண்ணே. சரி மலர். என்ன மாப்பிள்ள, மலர் என்ன சொல்லுச்சு? மலர் எங்களை அப்பா கூட இருக்க சொல்லுது. அவர் பக்கத்துல இருந்தா தான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா. விலகி இருந்தா நமக்கு தான் நட்டன்னு சொல்லுது. ஏங்க அதுக்காக அங்க போய் இருக்க முடியல. இல்ல தனலட்சுமி, அந்த பொண்ணு மலர் சொன்னதுலயும் 100க்கு 100 உண்மை இருக்குது. நாம பக்கத்துல இருந்தா அந்த கிரிமினல் எந்த காரியம் செய்யணும்னாலும் கொஞ்சம் யோசிப்பான். நீங்க கொஞ்சம் யோசிங்க மாப்பிள்ள. பாண்டி, வா பாண்டி. வா பாண்டி, மகா மிஸ் பார்க்கணும். நான் அன்னைக்கே உன்னை வான் பண்ணேன். என் பையனை தொந்தரவு பண்ணாத, உன் வேலையை மட்டும் பாரு. மகா இல்ல பாண்டி. மிஸ் எங்க போயிருக்காங்க? வெளியே போயிருக்கப்பா. எப்போ வருவாங்க? என்னப்பா அது, மகா வீட்ல இல்லங்கிற, அப்புறம் என்ன எங்க போயிருக்காங்க எப்போ வருவாங்கன்னுட்டு? அவ இன்னைக்கு வரமாட்டா, வெளியூர் போயிருக்கா. கிளம்பு. அம்மா என்னம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ கிளம்பு பாண்டி. மிஸ் வந்தா நான் வந்தேன்னு சொல்றீங்களா? சொல்றேன். ஏன் பாண்டி, மகா உங்க வீட்டுக்கு வராளா? இல்ல வரமாட்டாங்க. அப்ப அதே மாதிரி நீயும் இங்க வராத, கிளம்பு. என்னம்மா நீ? அவன் சின்ன பையன், எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசி அவனை விரட்டி விடுறான்? என்னடி இது, எனக்கு மட்டும் அவன் மேல பிரியம் இல்லையா? அன்னைக்கு அவங்க அப்பா இங்க வந்து பெரிய சண்டையாயி போச்சுடி. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? நீ உள்ள போ. என்ன பாண்டி? ஏய் ஏன்டா கிஸ் கொடுத்தா சந்தோஷப்படுறா? ஏன்டா அப்படி உருன்னு இருக்க? புஷ்பாமா எங்க அப்பா மாதிரி. புஷ்பாமா உங்க அப்பா மாதிரியா? அது அப்புறம் ஆம்பளை மாறிச்சு? சும்மா ஒரு சம்பந்தம். என்ன பாண்டி சொல்ற? ஆமா மிஸ், அன்னைக்கு எங்க அப்பா உங்களை திட்டினார்ல, அதே மாதிரி புஷ்பாமா என்ன திட்டாங்க. அம்மா திட்டினாங்களா? என்ன சொல்ற? ஆமா மிஸ், உங்களை பார்க்க வந்த, இனிமே இங்க வராத போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பாண்டி சொல்ற? ஆமா மிஸ், இங்க எப்போ வருவீங்கன்னு கூட கேட்டேன். அதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது போன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு இங்க வந்து உக்காந்துட்டேன். நீங்க எப்படியும் இங்கிட்டு தானே வருவீங்க. நீ வா பாண்டி. அம்மா, பாண்டி ஏன் திட்டின? சொல்லுமா, பாண்டி ஏன் திட்டின? ஆமாண்டி, ஆளாளுக்கு என்னையே கேளுங்க. டா, இவ இப்பதான் ஓஞ்சா, நீயும் வந்ததும் வராதமா ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி, எனக்கு மட்டும் என்ன இவனை திட்டணும்னு ஆசையா? அன்னைக்கு ஏதோ எதேச்சே அவனை கிடைக்காச்சு. அதான் உங்க அப்பா பார்த்து இங்க வந்து எவ்வளவு சண்டை போட்டாரு பார்த்தேல்ல. மறுபடியும் இவனுக்கு பார்த்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் மகா. ஏமா, பாண்டி அப்பா திட்டினதுக்கு பாண்டி என்னமா பண்ணுவான்? இங்க பாருமா, என் ஃப்ரெண்ட நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்றதுல எனக்கு பிடிக்கல. முதல்ல பாண்டி கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி கேளுமா. சாரியா? நான் சாரி கேட்க முடியாது. இப்ப கேக்குறியா இல்லையா? அம்மே, பேபி பாவம், ஆஸ்க் சாரி. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன அடிச்சிருவீங்க போல இருக்கு. பெண்ண அவங்கிட்ட சாரி கேட்கணும், அவ்வளவுதானே? பாண்டி சார், வெரி சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே. சரி, இவ்வளவு ஆசையா எதுக்கு மகா மிஸ்ஸ பார்க்க வந்தியா? அதுவா, இந்தாங்க. ஓ, புளியம்பழம். நல்லா உதப்பழமா தான் இருக்கு. சரி மிஸ், எங்க பாட்டி திட்டுவாங்க, நான் கிளம்புறேன். பாய் மிஸ். பாய் புஷ்பாமா. பாய். பத்திரமா போ. பாய் பாய் பாய். ஏமா, இவ்வளவு ஆசையா வந்திருக்கான், இவனை போய் நீ எப்படி? இல்ல மகா, நான் இப்பவும் சொல்றேன், பாண்டி கிட்ட நீயே சொல்லிரு, இனிமே நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு. ஸ்கூல்ல நீ அவனை பாக்குறதும் ஒன்னு அவன் பார்த்து பேசுறதும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அவன் இங்க வந்தா அவங்க அப்பா இங்க வந்து கத்துவாரு, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அன்னைக்கு பார்த்தல எவ்வளவு மோசமா பேசினாருன்னு. உங்க அப்பா கிட்ட எடுபடி வேலை அது இதுன்னு ரொம்ப கேவலமா பேசினார்ல.
வேண்டாம் மகா, உனக்கும் கஷ்டம், பாண்டிக்கும் கஷ்டம். கிழிஞ்சது போ. என்ன பின்ன என்ன, அவங்க வந்து அவங்க அப்பா திட்டுவாருன்னு அம்மா இவ்வளவு பயப்படுது. இதுல நீ அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ அவனை கிட்னாப் பண்ற மாதிரி டிராமா பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ற. இது வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா வீடு நாரி நாத்தம் குழஞ்சிட்டு போயிரும் போ. என்ன ஏதோ டிராமா அது இதுன்னு காதல விழுந்துச்சு? இல்லம்மா, பாண்டிய வச்சு ஸ்கூல்ல ஒரு டிராமா போடுறோம், அததானே உளறிட்டு இருக்கான். என்னது, நான் உளறேனா? இங்க பாரு, பயமா இருந்தா நீ விலகிக்கோ, நான் என்னது? பாத்துக்கிறேன். பயமா? எனக்கா? துணிஞ்சவனுக்கு தூக்கு மேலையும் பஞ்சுமத்தைன்னு என் பாட்டன் கட்டப்பொம்மன் சொல்லியிருக்காரு. அவருடைய பேரை நான் பயப்படுவேனா? எனக்கு பயமா? எனக்கு பயமா? என்னடா சத்தம்? அம்மா ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பால் வாங்க போறதுக்கு தூக்கறது போறதா இல்ல மாடையே கூட்டி வர்றதான்னு பேசிக்கிட்டு இருக்கேம்மா. போடா. என்ன மல்லிகா மூர்த்தி நம்ம சொல்றான்? அத்தை, கை ரொம்ப வலியா இருக்கத்த, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். என்ன மல்லிகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. பக்கத்துல தானே இருக்கு, போனோன்னு வந்துடுறேன். இல்ல மல்லிகா, மாப்பிள்ளை வீட்டை பத்தி என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பொண்ணு பார்க்க வரவங்க வனிதாவை தான் பார்க்க வராங்க. வந்தாங்கன்னா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு உட்கார வைப்போம். அதுக்கு இல்லடா, அத்தை வெளியே நான் போனோன்னு உடனே வந்துடுறேன். சரி போயிட்டு வா. போயிட்டு வரேன். எங்கம்மா? மாமா, கை ரொம்ப வலியா இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாமா. அப்படியா? சரி போயிட்டு வாமா. சரிங்க மாமா. வனிதா, அப்பா இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னப்பா திடுது பண்ணு? ஏமா, பொண்ணு பார்க்க தானே வராங்க? நம்ம பக்கத்து ஆளுங்க தான். கோபி மாப்பிள்ளைக்கு கீழே படிச்ச வரான், சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறாராம். மாப்பிள்ளை நல்ல இடமா தான் இருக்கான். சொக்கு சம்பந்தி சொன்னாரு. அம்மா, நல்ல ஒரு பட்டுப்படியா கட்டிக்கம்மா. சரிங்கப்பா. சரி. நீலாவதி மார்க்கெட்ல இருந்து வந்தாங்களா? வந்தாங்க. அந்த பில் எல்லாம் கொடுத்தாங்களா? பில்லு கொடுத்தாங்க. சரி, அப்புறமா போய் வாங்க. சரிங்க. அம்மா வனிதா, உன்னை நிச்சயம் பண்ண வராங்கம்மா. அப்பா? அதெல்லாம் அப்பா கிட்ட அப்புறம் விவரம் சொல்லலாம். நீ இப்ப பட்டுப்புடவை கட்டிட்டு ரெடியா இரு. சரி. வனிதா, பரமு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன வனிதா? அப்பாவும் அம்மாவும் ஒத்துமையா இருந்து இந்த கல்யாண விஷயத்த பண்றாங்களே. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கே அப்பா இப்பதான் சொன்னாரு. வனிதா, இந்த இடம் அமைஞ்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் வனிதா. என்னோட சந்தோஷமே அப்பாவும் அம்மாவும் ஒத்துமையா இருந்தது பண்றாங்களே, அதுதான். நீங்க வாசிக்கிறதா இருந்தா மயில் கோவில் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு யோசித்தா பேசுறீங்களா? அங்க எல்லாரும் முன்னாடியே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என்ன பண்றது மீனாட்சி? என் தம்பி உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல எனக்கு என்ன வேலை? இங்க பாருங்க, நான் பழச பேசுறேன்னு நினைக்க வேணாம். கோயிலுக்குள்ள உங்க தம்பி வரக்கூடாதுன்னு ஊர் பெரியவங்க சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு சொல்லுங்க? கோயில் நகையில உங்க தம்பி கை வச்ச அன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஊர் பெரியவங்க ஒதுக்கி வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? உங்க முகத்துக்காக தானே. இப்ப விசேஷம் ரெட்ட நாயனா அவர் எப்படிங்க உள்ள விடுவாங்க? திருடணுங்கிற எண்ணம் இல்லைனாலும் உங்களை மாட்டி விடணுங்கிற எண்ணத்துல பண்ண காரியம் தானே இது. நாளைக்கு என்ன நடந்தாலும் நடக்கும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? அதுக்காக அவர் இல்லாம நீங்க எப்படிங்க வாசிக்க மாட்டேன்னு சொல்லலாம்? உன் பேச்சுல நியாயம் இருக்கு மீனாட்சி. மயில் தப்பு பண்ணா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஊரு அவன் தப்பு பண்ண அன்னைக்கே தண்டனை கொடுத்திருந்தா தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கிறான், நான் பேசாம இருந்திருப்பேன். ஆனா அங்க நடந்ததே வேற இல்ல. ஜெகநாதனுடைய தனிப்பட்ட கோபத்துக்கா நான் என் தம்பியை விலக்கி வைக்கணும். அந்த ஜெகநாதனுக்கு நம்ம குடும்பத்து மேல கோபம், அதனுடைய வெளிப்பாடு தான் இது. கூடவே அந்த கோகுல் வேற இருந்தான். சந்தர்ப்பம் பார்த்து அடிக்கணும்னு காத்திருந்தாரு, சந்தர்ப்பம் வந்திருக்கு. அவங்க சொன்னதும் அவங்க பக்கத்து ஆளுங்கள்லாம் கரைச்சலை கொடுக்கவே செட்டியாருக்கு வேற வழி இல்லை. சரின்னு சொல்லிட்டாரு. இந்த பாரு மீனாட்சி, நான் வாசிக்கிறது கோவிலுக்கு வந்து போறவனுக்கு கேட்கறதோ இல்லையோ அவனுக்கு கேட்கும்.
நாதத்துக்கு தலைவன் அவன் நாதமூர்த்தி. அவனுக்கு என் இசையில நம்பிக்கை இருந்து என் பேச்சுல அர்த்தம் இருக்குன்னு அவன் நினைச்சான்னா அவன் பார்த்துப்பான். இதுல குறுக்கிட நாம யாரு? விடுங்க, எல்லாம் ஈசன் செயல். நடக்கிறது நடக்கட்டும். இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணாதானே ஆச்சரியப்படுறதுக்கு. துரோகம் பண்றதும் கெடுதல் பண்றதும் தானே அவங்க குணம். எங்களுக்கு வெளியே இருந்து வந்ததெல்லாம் வினையாதான் வந்திருக்கு. என்ன மலர்? எல்லாம் எங்க அப்பாவால தானே. மாமா மனசு கொதிப்பு எனக்கு புரியுதுங்க. ஷிஃப்ட்ல வன்மோர் தான் எங்க அப்பா இப்படி சொல்லியிருப்பாரு. என்ன மலர், அப்பா தான் சொன்னாங்கல்ல கோயில்ல யார் கூட இருந்ததுன்னு. கோகுல் தான் இருந்திருக்கான். அப்ப அவன் வேலையை காட்டாம இருந்திருப்பான். இதுல மாமாவை மட்டுமே குறை சொல்ல முடியாது. இல்லங்க, அது அப்படி இல்ல. 1000 பேர் 1000 குறை சொல்லட்டும், அவர் அதை கேட்கலாமா? நீங்களும் நானும் பொறுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து மாமா அந்த கோயில்ல வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்பாவும் அதை கேட்டிருப்பார்ல. இத்தனை வருஷம் கோயில் உறவு எப்படிங்க சீர்குலையும்? எங்க அப்பாக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஏ மலர், எங்க அப்பா மாமாக்கு தடை போடல. இத்தனை வருஷம் மாமா வாசிப்ப கேட்டு குளிர்ந்தானே அந்த சிவன், அவனோட காதுக்கு தான் எங்க அப்பா தடை போட்டிருக்காரு. இது நடக்காதுங்க. நிச்சயம் மாமா வாசிப்பாரு. கடவுள் இருக்காரா இல்லையான்னு கண்டிப்பா இதுல தெரிஞ்சிடும்.